இந்த எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம 1,00,000 புத்தகத்தை படித்த ஒரு மேதாவி மும்பையில் உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் நடக்குது. அதில் போய் மூடிக்கிட்டு அமைதியாக இல்லாமல் நம்ம 1,00,000 படித்த ஒரு மேதாவி என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் மும்பை என்பது அனைவருக்கும் சொந்தமான இது மராட்டியர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த ஒருத்தர் பாம்பேயில் இருக்க நவநிர்மாண சேனாவுடைய ராஜ் தாக்கரோ, அதுக்கப்புறம் சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரோ கட்சி இவங்கெல்லாம் போட்டு வருத்திட்டாங்க. எப்படியும் பாம்பே தெரியாமல் அறவேக்கார் மாதிரி பேசுவேன். அது தமிழர்களும் சில பேசினாங்க. லுங்கி கட்டி இது பண்ண ஒரு காலம் சொன்னாங்க. அது சர்ச்சையானதுனால நம்ம தமிழர்கள் அதை வான் பண்ணுறாங்க. அண்ணாமலை இப்படி பேசி தமிழர்கள் அவமரியாதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. இவர் பேசினாலும் இவரை வான் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் தமிழர்களுக்கு தேவையில்லாமல் இழுத்துக்கிட்டு பாம்பேயில் நாளைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவேன், என்ன பண்ணுவீங்க சிவசேனான்னு பார்த்து சவால் விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பாம்பே மகாராஷ்டிராவோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டவே அண்ணாமலை அவர்கள் கண்டனம் சொல்லியிருக்காரு. சொந்த கூட்டணி கட்சி தலைவரை கண்டனம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மகாராஷ்டிராவோட முதல்வராக இருக்கக்கூடிய நம்ம பட்னாவிஸும் அண்ணாமலை பேச்சை விட்டுங்க, அது தேவையற்ற கருத்து, அதை உதாசீனப்படுத்தி விட்டுருக்காரு. ஸோ அதனால் தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு. இப்போ ஏன்னா இவர் ஏன் இப்படி இங்கிதமற்ற பேச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்களே இவரை வான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பேசுகிற மாதிரி பேசி அங்கே அசிங்கப்பட்டு நிற்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு புதுசு கிடையாது. இனிமேல் இங்கிதத்தோடு அவர் பேசணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.